ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லேடிஸ் வந்து நம்ம வீட்லேயே அதிகமான நேரம் செலவு பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் தான். நம்ம கிச்சன் வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக இல்லை, ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும். நம்ம ஒவ்வொரு பொருளாக தேடி சமைக்கும்போது நம்ம சமைக்கிற நேரம், க்ளீன் பண்ணுற நேரமெல்லாம் அதிகமாக தேவைப்படும். நம்ம கிச்சனை எப்போவுமே க்ளீனாக, நீட்டாக, ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மாடுலர் கிச்சன்லலாம் இந்த மாதிரி பிளேட் ரேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பெரிய பிளேட் மட்டும்தான் நம்ம நல்லா அடுக்க முடியும். சின்ன பிளேட்டெல்லாம் அடுக்குனா ட்ராயர் க்ளோஸ் பண்ண முடியாது, அது வந்து தடுத்துக்கும், உள்ளே போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைட்ஸில் வந்து சின்ன பேஸ்கெட்ஸை நம்ம வந்து டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிப் டைஸ் யூஸ் பண்ணி நம்ம கட்டணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்மளால் கட்ட முடியும். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்ஸ் வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா சின்ன பிளேட்டு, பெரிய பிளேட்டெல்லாம் நம்ம தனித்தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட்டில் வந்து குக்கருக்கு உள்ளே போடுற பிளேட்டு, சூடான பாத்திரத்தை இறக்குற பிரிவளையம், அதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து செராமிக் பிளேட்டெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன். நம்ம ட்ராவை சாத்தி திறக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அசைஞ்சு உடையாது, அதனால் இது இங்கே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சின்ன பிளேட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். நீட்டாக எல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ராசரிஸு, புளி, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து நான் டப்பாலாம் வச்சேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. அதனால் நான் அந்த ஷெல்ஃபில் பெருசாக எதுவுமே வைக்காமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச மாதிரி பேஸ்கெட்ஸ் வாங்கி அங்கே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த பேஸ்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறது, வெளியில் எடுக்கிறது, உள்ளே வைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டப்பாவில் கொட்டி வச்சது போக மீதி இருக்கிற ஸ்பைசஸ்ஸு, மசாலா பவுடரெல்லாம் வந்து நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பைஸ் ரேக்குக்கு மேலேயே இருக்கிறதால நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி மேல் ஷெல்ஃபை ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமோ அதே மாதிரி அடியில் இருக்கிற ஷெல்ஃபும் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம். நம்ம நல்லா குனிஞ்சு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் டார்க் ஸ்பாட் அப்படிம்பாங்க, நம்மளுக்கு பார்வையில் படாத ஷெல்ஃப். இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களும் நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம கிச்சனில். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரே வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில் இழுத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே தள்ளுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம ஷெல்ஃபோட இடமெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெல்ஃபில் நான் மிக்ஸி ஜாரெலாம் வைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ரொம்ப குனிஞ்சு தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி வெளியில் இழுத்து விட்டு தேவையானதை எடுத்துகிட்டு உள்ளே தள்ளிக்கிறேன். எனக்கு இப்போ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸுக்காக மொபைல் ஃபோன், லேப்டாப் யூஸ் பண்ணுற குழந்தைங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிறாங்க. இன்டர்நெட் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம குழந்தைங்க தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, மொபைல் ஃபோன் அடிக்டாகவே மாறி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஆப் பற்றி எனக்கு தெரிய வந்தது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்காக ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒண்டர் ஷேரோட FamiSafe அப்படிங்கிற ஆப்பு. இதை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன், ஐஃபோன், லேப்டாப் எதில் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேரண்ட் ஃபோன், கிட்ஸ் ஃபோன் ரெண்டுலேயும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு பேரிங் கோடு யூஸ் பண்ணி நம்ம பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிட்ஸோட ஃபோனில் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேரண்ட் ஃபோனில் இருந்தே மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஏதாவது சஸ்பீஷியஸான ஃபோட்டோஸ், பாதுகாப்பு இல்லாத கண்டென்ட் எல்லாம் அவங்க ஃபோனில் இருக்குது அப்படின்னா உடனே நம்மளுக்கு அலர்ட் ஆயிரும். நம்ம வந்து நம்ம கிட்ஸை சேஃபாக பார்த்துக்க முடியும். அவங்க என்னென்ன ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம மொபைலில் இருந்தே நம்ம பார்த்துக்க முடியும். அடல்ட் கண்டென்ட், வயலன்ஸ், கேம்பிளிங், ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க பார்க்கவே முடியாத மாதிரி வெப் ஃபில்டர்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு ஸ்க்ரீன் டைம் செட்டிங் பண்ணிக்க முடியும்.
ஸ்மார்ட் ஸ்கெட்யூலிங் கூட பண்ணிக்கலாம். நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் அவங்க ஃபோனை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய லைவ் லொக்கேஷனை நம்ம ட்ராக் பண்ணலாம், லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், அவங்க டிரைவிங் ஸ்பீடை கூட நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். டீனேஜ் பசங்க இருக்க பேரண்ட்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெய்டு ஆப் தான். இந்த மொபைல் ஆப்புக்கு 3 days ஃப்ரீ ட்ரையல் பீரியட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இவங்க வெப்சைட்டில் இன்டர்நெட் சேஃப்டி கேம்பெயின் போயிட்டுருக்குது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஐஃபோன் வின் பண்ணுறதுக்கும் 1 month ஃப்ரீ லைசன்ஸ் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க்கு மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம கிச்சனில் ஆயில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஸ்டோர் பண்ணணும். தெரியாமல் ஏதாவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே பெரிய வேலை. அதனால் எப்போவுமே ஆயில் ஸ்டோர் பண்ணுற ஷெல்ஃபில் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு அதில் தான் ஆயிலெல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன். ஏதாவது லீக் ஆகிட்டா கூட நம்ம அந்த ட்ரே மட்டும் வாஷ் பண்ணால் போதும், ஷெல்ஃபெல்லாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது. இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆயில் கேன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இந்த மரச்செக்கு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கணும் அப்படின்னா அந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்குவோம். நம்ம கிச்சனை எப்போவுமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போயாவது தேவைப்படும், எதுக்காவது யூஸ் ஆகும்னு நம்ம நிறைய திங்ஸை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம அடுக்கி வைக்கிறதுக்கு இடமே பத்தாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய பொருள் சேர்த்தாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பாஸ்கெட் வச்சுருப்பேன். இந்த பாஸ்கெட்டில் டிஸ்போசபிள் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த ஸ்வீட் பாக்ஸஸ், ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கினா கிடைக்கிற பாக்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறோம், பக்கத்து வீட்டுக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு கொடுக்கலாம். ஸோ இது யூஸ் ஆகும் தான். அதுக்குன்னு நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டே போகக்கூடாது. எனக்கு இந்த பிங்க் பாஸ்கெட் மட்டும்தான் அளவு. இதில் மட்டும்தான் நான் இந்த கண்டெய்னர் போட்டு வைப்பேன். இதுக்கு மேலே எனக்கு கண்டெய்னர் கிடைச்சாலுமே நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். மூடியெல்லாம் இந்த மாதிரி தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பேன். சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த டிப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கிச்சனை நம்ம கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். கிச்சன் டீக்ளட்டரிங் எப்படி பண்ணணும்னு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி கிவ், த்ரோ, எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு 3 பாக்ஸஸ் வச்சு நம்ம தேவையில்லாத பொருளை எல்லாம் செக்ரிகேட் பண்ணி எப்படி நம்ம டீக்ளட்டர் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை டீக்ளட்டரிங் பண்ணாலே நம்ம கிச்சன் எப்போவுமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்னது கிச்சன் கவுண்டர் டாப்லலாம் நிறைய எறும்பு இருக்குது, கிச்சனில் எறும்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எறும்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 மெயினான டிப்பு ஃபாலோ பண்ணுறேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு நானே ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி, வினிகர், டிஷ் லிக்விட் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்விட் ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலை சில துளிகள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு, டைல்ஸு, ஸ்டவ்வு இதெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பெப்பர்மெண்ட் ஆயிலோட வாசத்துக்கு எறும்பே வராது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் மேலே எறும்பு பிடிக்கிற ஐட்டமெல்லாம் நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. தேன் பாட்டிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எறும்பு நிறைய அட்ராக்ட் ஆகி வரும். கிச்சன் ஜன்னலில் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பாஸ்கெட் நான் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இதில் தேன் பாட்டில், எறும்பு பிடிக்கிற ஐட்டமெல்லாம் நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எறும்பு ப்ராப்ளம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் கிச்சன் ஷெல்ஃப்லலாம் ஷெல்ஃப் லைனராக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, நியூஸ் பேப்பர் நிறைய கற்பாம்பூச்சி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பிவிசி ஷெல்ஃப் லைனர்ஸ் பற்றியும் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு என்னென்ன டைப்லலாம் இந்த லைனர்ஸ் கிடைக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். கமெண்ட்ஸில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன், இந்த பிவிசி லைனர்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஷெல்ஃப் லைனிங்க்கு நியூஸ் பேப்பருக்கு பதிலாக இன்னொரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பர். சார்ட் பேப்பர் எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே கிடைக்கும். இது விலையும் கம்மியாக தான் இருக்கும்.
கலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா தெரியாமல் தண்ணி பட்டுட்டு அந்த கலர் வந்து ஷெல்ஃபில் பிடிச்சிக்கும். அதனால் ஒயிட் கலர் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். நம்ம ஷெல்ஃபுகளோட அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஷெல்ஃப் லைனர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக இருக்கிறங்காட்டிக்கு கரப்பாம்பூச்சியெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதில்ல. நான் நிறைய வருஷமாக இது யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ மேல் சைடு அழுக்காயிருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் நிறைய மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சன் சிங்க் வந்து நீட்டாக க்ளீனாக பளபளன்னு இருந்தது அப்படின்னா கிச்சனே வந்து நீட்டாக தெரியும். நம்ம இந்த சிங்க்கை அடிக்கடி டீப் க்ளீன் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை ஒரு ஸ்பூன் நிறைய எடுத்து நம்ம இப்படி தூவி விட்டுக்கலாம். ஒரு ஸ்க்ரப்பில் கொஞ்சம் டிஷ் லிக்விட் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் சிங்க் வந்து எப்பயுமே பளபளன்னு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சிங்க் வந்து இந்த மாதிரி தண்ணி போகாமல் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 கை அளவுக்கு காஸ்டிக் சோடா போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த அடைப்பு வந்து உடனே நீங்கிரும். சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடும். நம்ம கிச்சனில் அடைப்பே வராது. காஸ்டிக் சோடா போட்டு சுடு தண்ணி ஊற்றினா அந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற பிளாஸ்டிக் பைப்பு டேமேஜ் ஆயிராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் வந்து இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அப்படி டேமேஜ் ஆகாது. காஸ்டிக் சோடாவும் சுடு தண்ணியும் அந்த பிளாஸ்டிக் பைப்பு ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் இந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற கேபினட் வந்து யூஸே பண்ண முடியாது. அதில் நிறைய ஈரத்தன்மை, பூசணம், கரப்பாம்பூச்சி இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து இருக்கும். நம்ம மாடுலர் கிச்சன் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கேபினட்டை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்போ தான் அந்த உட்டெல்லாம் வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். இந்த ப்ராப்ளம்க்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் சிங்கை யூஸ் பண்ணும்போது அந்த சிங்கை சுற்றி இருக்கிற கேப்பில் வந்து தண்ணி உள்ளே இறங்கிரும். அந்த ஈரத்தன்மை உள்ளே போகிறங்காட்டிக்கு தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. அதனால் அடிக்கடி அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் பம்ப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த சிங்கை சுற்றி இருக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்ணி விட்டுறலாம். இன்னொன்று வந்து எரால்டைட் அப்படின்னு ஒரு பேஸ்ட் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணியும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் டேப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த டேப்பை நம்ம சிங்கை சுற்றி இருக்கிற அளவுகளுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது அந்த தண்ணியெல்லாம் அந்த கேப்பில் உள்ளே போகாது. அதுக்கு கீழே இருக்கிற கேபினட்டையோ ஷெல்ஃபையோ வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்க்கு கீழே இருக்கிற கேபினட்டை நம்ம நிச்சயமாக யூஸ் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் எல்லா க்ளீனிங் சப்ளைஸுமே நான் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 6 வருஷமாக இந்த கிச்சன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த ஈரத்தன்மை ப்ராப்ளம் வந்து வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சன் க்ளீனிங்லேயே ரொம்ப கஷ்டமான க்ளீனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்னி க்ளீன் பண்ணுறது தான். ஆனால் சிம்னியை ப்ரஷ்ஷே வச்சு தேய்க்காமல் மேஜிக் மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது. காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி சிம்னியை தேய்க்காமல் மேஜிக் போல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சிம்னியை வந்து இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சூப்பரான மெத்தட். சிம்னியை நினச்சப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.